முருகனை வச்சு இந்த படங்கள்ல வச்சு அதை வச்சு இதை வச்சு வியாபாரமா பண்றாங்கல்ல, அது உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அது இவன் பாரு முருகனை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கான், முருகன் பேர் வச்சு ஏமாத்திட்டு இருக்கான், முருகன் ஒருத்தன் இல்லவே இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் முருகன் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறது. ஆனால் நான் பண்ண மாட்டேன் சார். வைகாசி விசாகத்துக்கு அப்புறம் சார் முருக சக்தி இன்னும் பெருசாக செயல்படும் சார். உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருந்திருக்கு சார். உலகம் ஃபுல்லாக முருகரை கொண்டாடி இருக்காங்க சார். ஆனால் முருகர் நம்மளுக்கு மட்டும்தான் சார் சொந்தம். 10 சவரன் நகை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கேளுங்க அந்த கொஸ்டினை, நான் சொல்கிறேன் அப்படின்னீங்க. அது என்ன சார் 10 சவரன் நகை? கிட்டத்தட்ட 170 வருஷம் பழமையான தங்கன்றான். தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு கோவில் சார். இது உண்மை சம்பவம் சார். அந்த கோவிலில் கணக்கம்பட்டியார் சித்தர் சொல்கிறாங்கல்ல, அபரிவிதமான அவர் மேலே பக்தி இருக்குன்னு பார்த்துருங்க சார். அவங்களுக்குலாம் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பேரதிசயமாக இருக்குங்க சார். என்னென்னா, இப்போது அங்கே ஒரு செருப்பு ஒன்று இருக்குது, விபூதியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் கேட்டேன், ஐயா இது யாரோட செருப்பு? ஐயாவோட செருப்புனாங்க. ஐயாவோட செருப்பு அவங்களுக்கு எப்படி வந்துச்சிங்க அப்படின்னு அவர் அந்த கதை சொன்னார் சார். இதுதான் அவர் கடைசியாக போட்ட செருப்பு. யாராவது உங்களுக்கு கல்யாணத்துக்கு அழைப்பேர் வச்சாங்கன்னா, தெரிஞ்சவன் தெரியாதவன் சொந்தக்காரன் யார் அழைப்பேர் வச்சாலும் கல்யாணத்துக்குன்னு ஒன்று போனீங்கன்னா சார், இந்த பெங்களூர் போயிருந்தப்போ இந்த அம்மா சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக இருப்பாங்க. அவங்க உங்களை பார்த்தாங்களே, எது சார் முருகரை பற்றி தான் பேசுவாங்க. முருகர் தான் சார். ஆக்சுவலாக என்னன்னா, போன தடவை பெங்களூர் பயணம் போயிருக்கிறப்போ அவங்க பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. நான் அன்றைக்கி ரொம்ப டைட் ஷெட்யூல்னால பார்க்க முடியல. நான் சொன்னேன் அந்த கூட்டம் அதிகமாக. ஆமாம், 2 போலீஸ் வந்து கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னீங்களே. அது வந்து நைட் வரைக்கும் முருக பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அதில் இவங்க மிஸ் ஆகிட்டாங்க, பார்க்க முடியல. இப்போ இந்த வாட்டி பார்த்துடலான்னு சொல்லி பண்ணுவோம். அவங்க குடும்பமே முருக பக்தர். இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னங்க சார், நான் வந்து பெங்களூரில் இவ்வளோ டீட்டெயிலாக கர்மா பார்த்து சொன்னது வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா இயற்கையாக அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குடும்பமே வந்து சேர்ந்து ட்ரோல் பண்ணுறது, அந்த ஜாலியாக இருக்கிறது, அந்த ஆமாவா அப்படின்றது. அப்போ சொன்னாங்க அவங்க குலதெய்வம் முருகராக இருந்திருக்காரு, பெரிய முருக பக்தர். அவங்க எனக்கு வைரவேல் கோவிலில் ஒரு வேல் ஒன்று கொடுத்தாங்க சார். அந்த வேல் வந்து பெங்களூர் சிவன் கோயில் சோமேஸ்வரர் கோயிலில் நான் போய் தியானம் பண்ணுறேங்க சார். அப்போ இவங்களுக்கு தான் கொடுக்கணும் உத்தரவு வந்து அவங்களுக்கு தான் அந்த வேல் கொடுத்தேன். ஸோ அப்போ அவங்க குடும்பத்தில் நான் அந்த உட்காந்து எல்லாரும் பேசணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த கான்வர்சேஷன் நடந்தது. அப்போ அவங்க எல்லாமே நான் சொன்னேன். அவங்க அப்பா அழுதுட்டாரு, பிள்ளை அப்பாவும் பேசிக்கவே மாட்டாங்க. அதில் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னாங்க சார், இது வந்து இலைமறை காயாக சொல்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாலும் அதை ரிவீல் பண்ணால் தப்பாயிடும். அவங்க குடும்பத்துக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். அது பரம்பரையாக வருது. அதை நான் அவர்கிட்ட கேட்குறப்போ அவங்க முதல்ல வந்து தெரியல, ஞாபகம் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா சொன்னார், ஆமாம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சின்னு சொன்னார். அப்போ நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு மட்டும் இந்த சம்பவம் கிடையாது. உங்கள் அப்பா உங்கள் தாத்தா பரம்பரை வந்துட்டு, அப்போது இது உங்கள் பர்த்து உங்கள் பசங்களோட முடியும்னா இதை செய்யணும். இதை செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அடுத்த பர்த்து கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கவே மாட்டாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. அதை வந்து அவங்களுக்கு சொன்னே அவங்க குடும்பமே சூரிய வம்சம் குடும்பம் மாதிரி ஆகிடுச்சு. அந்த இடத்துல பாசம் மாதிரி எனக்கு வந்து நான் கண் கலங்கிட்டேன். அவங்க அப்பா அழுத உடனே. மிகப்பெரிய முருக பக்தியில் இருக்கிற ஆள் சார் அவங்க. நிச்சயமாக அப்படி தான் அந்த அம்மா வந்து பார்த்தாங்க. சந்தோஷம் அவங்களுக்கு, அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்த்தாங்க என்ன. ஸோ அந்த பாசம் வந்து பெங்களூரில் நிறைய பேர் அவங்க காட்டின பாசத்தை பார்த்து ஒரு அம்மா வந்து பெங்களூரில் என் கையை பிடிச்சி என்னை கட்டி பிடிச்சி முருகான்றாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. எனக்கு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் வருது. அம்மா நான் என்னெல்லாம் கொண்டாடாதீங்கம்மா, நம்ம கொண்டாட வேண்டிய ஆளே முருகர்மா. நீங்கள் ஏன் மேலே இவ்வளோ பாசம் வைக்கிறீங்க. சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்து கொடுத்தாங்க. நான் திருவண்ணாமலைக்கு போகும்போது ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், இந்த சார் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் பயணம் இருக்கும், ஒரு 10 நாள் பயணம் வச்சுக்கினேன். இந்த 10 நாளில் வந்து நான் சோறே பார்க்கல, ரைஸே பார்க்கல. ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், பருப்பை ஊற்றி. ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறப்போ நேற்று வந்து நான் காரக்குழம்பும் ஒயிட் ரைஸும் சாப்பிட்றப்போ எனக்கு அது ஒரு தேவாமிர்தமாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து சொன்னேன், என்னோடய பயணங்களில் நான் எத்தனையோ வாட்டி எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சு வரும்போது உதாசீனப்படுத்திருக்கேன். ஆனால் இப்போ நான் உலகம் ஃபுல்லாக சுற்றணும்னு நினைச்சி இப்போ இந்தியா ஃபுல்லாக பயணம் பண்ணுறப்போ நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பார் உருளைக்கிழங்கு தான் இப்போ பெரிய பிரசாதமாக தெரியுதுன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ பெங்களூர் மக்கள் வந்து அன்புக்கு வந்து சத்தியமாக நான் வந்து தலை வணங்கணும் சார். நிச்சயமாக என்னோட ஒரு பிறப்பு எங்கேயா பெங்களூரில் பிறந்து அந்த மக்களோட மக்களாக வாழணும். பெங்களூரில் மிகப்பெரிய முருக சக்தி இருக்குது சார். அதில் அந்த சிவன் கோயில் ஒன்று இருக்குது சார் பெங்களூரில். அதான் இறைவன் பாருங்கள். போன தடவை மிஸ் ஆகுது, சோமேஸ்வர் டெம்பிள் பார்க்க முடியல. இந்த தடவை அப்படியே பாபா படத்தில் வர மாதிரி அந்த காத்தாடி பறந்து எப்படி நம்ம காலு கீழே வருமோ அந்த மாதிரி இயற்கையாக சூழல் உருவாகி கரெக்டாக திங்கக்கிழமைக்கு பெங்களூரில் சோமேஸ்வர் கோயிலுக்கு போகிறேன். அங்கே மெடிடேஷன் பண்ணி அங்கே ஒரு மிகப்பெரிய அற்புத சக்தி ஒன்று அங்கே தான் உங்களுக்கு அந்த வேலை கொடுத்துட்டு வந்தாங்க சார். அவங்களுக்கு அந்த வேல் போகணுன்னு இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன், அம்மா உங்கள் வீட்டில் இந்த வேல் உங்களோட 10 தலைவரை வச்சு இப்போ சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த அதிசயம் நடக்க பாருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தார். ரொம்ப பாசமானவங்க சார் பெங்களூர் மக்கள். பெங்களூர் கர்நாடகா மக்களோட பாசம் வந்து மிகப்பெரிய அளப்பரிய சார். அவங்க மனிதர்கள் மேலே மட்டும் பாசம் வைக்கலைங்க சார், இறைவன் மேலே அவ்வளோ பெரிய பாசத்தில் இருக்காங்க. அல்சூர் முருகர் கோவிலெல்லாம் அவ்வளோ முருகர் டிவோட்டிஸ் இருக்காங்க. கார்த்திகா சுப்பிரமணிய கோயில் அவ்வளோ பெரிய முருகர் டிவோட்டி இருக்காங்க. அந்த வைரவேல் முருகர் கோவில் நீங்கள் கர்நாடகா பெங்களூரில் மிகப்பெரிய சார்
நேபாளில் இருக்கிற பசுபதிநாத் கோவிலில் இருக்கிற பூசாரிகள் வந்து கர்நாடகா வம்சத்தை சேர்ந்தவங்க சார். இந்த கேரளா கர்நாடகா மிகப்பெரிய சக்தியாக செயல்பட்டு இருக்காங்க சார் இந்த கலியுகத்தில். பத்ரிநாத்தில் இருக்கிற நம்பூதிரி வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. எப்படி இந்த சக்தி வேலை செய்து பாருங்கள். திருச்செந்தூரில் பூஜை பண்ணுறவங்க கர்நாடகா சேர்ந்தவங்க, போத்திஸ் மக்கள். ஸோ இறைவன் கணக்கு சார். இவங்க எல்லாம் 4 யுகங்களாக வராங்க. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம்ல ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு பாட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் நம்ம ஒரு விஷயம் பேசும்போது இன்னைக்கு காலையில் கூட சொன்னீங்க, பேரலா ஒரு யூனிவர்ஸ் செயல்பட்டு தனியாக ஒரு யூனிவர்ஸ் செயல்பட்டு இருக்கு சார். சத்தியம் சார். நிச்சயமா சார். நிச்சயம் சதாசிவத்தை ஐயாவை தேடும் போது தான் கிடச்சிது. ஸோ இந்த பெங்களூரில் அந்த அம்மா அப்படி தான் வந்தாங்க. அந்த சோமேஸ்வரர் கோயில் அற்புதமான கோவில் சார். நிச்சயமா சார். நிச்சயமா. அதே மாதிரி கடலூர் முருகன் கோயிலுக்கு வேல் கொடுத்தீங்கல்ல? ஆமாங்க சார். அது வந்து மிகப்பெரிய சக்திங்க சார். கடலூரில் 3 அதிசயம் வந்து மெய் செலுக்கிற வைக்க அதிசயம் சார். கந்தவேல் முருகரை பார்த்தது ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா அங்கேருந்து ரூமுக்கு தான் கூப்பிட்டு வராங்கன்னு சொல்லி நானும் எல்லாம் முடிச்சு ரூமுக்கு போய் நான் சென்னை கிளம்புறேன்றப்போ 2 இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்க. ஒன்று வந்து ஒரு தண்டாயுதபாணி முருகர் கோயில் கூப்பிட்டு போகிறாங்க சார். முருகர் தண்டாயுதபாணியாக இருக்கார் சார். அற்புதமாக இருக்கார். போனால் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணி நடந்துகிட்டு இருக்கேன். சுற்றி வரப்போ நான் சொல்கிறேன், முருகர் வந்து உங்கள் கோயிலுக்கு ஒரு வேல் ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காரு. நான் சென்னைக்கு போனோன்னே ஒரு வேல் வாங்கி தரேங்க, அது முதல்ல வச்சுருங்கன்னப்போ அவங்க பாருங்கள் அந்த ஸ்டீல் வேல் வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்டீலில் வந்து முருகருக்காக எதுவுமே அவ்வளோ பயன்படுத்தக்கூடாதுங்க சார். தெய்வ சக்தி வந்து ஸ்டீல் கடத்தாது வந்து குறைவு. ஐம்பொன்னும் பித்தளை தான் அதிகமாக கடத்தும். ஸோ அதில் தங்கம் வந்து இன்னும் அதிகமாக கடத்தும். தங்கத்துக்கே இப்போ வரைக்கும் பவர் இருக்குனாங்க சார். அந்த தங்கம் வந்து உங்களுக்கு அதிகமாக தெய்வ சக்தி கடத்துகிற அளவுக்கு உலகத்துக்கு அந்த தன்மை இருக்குது. ஆனால் அந்த கோயிலுக்கு போகிற நிறைய நகை போட்டு போங்கன்னு சொன்னாங்க பாருங்கள். அந்த உலகத்துக்கு அந்த சக்தி கடத்துறதுக்கு. அப்போ அவர்கிட்ட சொல்கிறார், ஐயா நாங்களே இந்த வேல் மாற்றலான்னு இருந்தோம், பாருங்கள் முருகர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. நான் ஊரில் இல்லை, நான் இமயமலையில் இருக்க கிளம்பிட்டேங்க. ஃபோனில் சொல்லி அவங்களுக்கு வேல் மட்டும் நான் போய் ஆர்டர் பண்ணிவிட்டு வேலை என் கையில் பார்த்து இந்த வேலை கொடுங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுட்டு வேலை கடை தான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலை வந்து வாங்கிட்டு போனாங்க சார். இது ஒரு பெரிய அதிசயம். இப்போ வேல் வச்சுட்டாங்க அந்த இடத்துல. அந்த வேல் வீடியோ நான் பதிவு செய்கிறேன். இன்னொரு பெரிய அதிசயம் தாங்க சார். கணக்கம்பட்டியார் நான் வழிபட்டிருக்கேன். ஆல்ரெடி கணக்கம்பட்டியார் பற்றி உங்கள் இதுலேயும் பேசியிருக்கேன். ஆமாம். கணக்கம்பட்டியார் சித்தர் சொல்கிறாங்கல்ல, சித்தரை தாண்டி அவர் மிகப்பெரிய சக்தியை தாண்டி கணக்கம்பட்டி வந்து நிறைய பேர் உணர்ந்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன் சார். எப்படி சாய்பாபா ஒரு சக்தியை உணர்ந்துருக்காங்க, அது மாதிரி இவரை உணர்ந்து நான் பார்த்துருக்கேன். அபரிவிதமான அவர் மேலே பக்தி இருக்குன்னு பார்த்துருக்கேன் சார். அவங்களுக்குலாம் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பேரதிசயமாக இருக்குங்க சார். என்னென்னா அங்கே மோகன் ஒருத்தர் இருக்கார். அவர் கணக்கம்பட்டியார் டிவோட்டி. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கணக்கம்பட்டி சித்தர்கிட்ட போக 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 அவர் வாழ்க்கை மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் கணக்கம்பட்டியாரோட ஜீவசமாதி இருக்குல்ல, அதே மாதிரி கடலூரில் ஒரு கோயில் உருவாக்கணும்னு சொல்லி உருவாக்கியிருக்காருங்க சார். என்ன சார் உருவாக்கிட்டார். அதே மாதிரி இருக்குது டிட்டோ. நான் அந்த ஃபோட்டோ போகிறேன் பாருங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு பசங்க கூட வேறு மாதிரியே இருக்காது. அப்போது அங்கே ஒரு செருப்பு ஒன்று இருக்குது, விபூதியெலாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் கேட்டேன், ஐயா இது யாரோட செருப்பு? ஐயாவோட செருப்புனாங்க. ஐயாவோட செருப்பு அவங்களுக்கு எப்படி வந்துச்சிங்க அப்படின்னு அவர் அந்த கதை சொன்னார் சார். இதுதான் தெய்வ சக்திங்க சார். கலியுகத்தில் உணரக்கூடிய சக்தி. அவர் சொல்கிறாரு, இந்த செருப்பு வந்து ஒரு இடத்துல இருக்கிறது நாங்கள் பார்த்துட்டோம். ஐயாவோட செருப்பு அவங்க போட்டிருக்காரு. இதுதான் ஒரு கடைசியாக போட்ட செருப்பு. இந்த செருப்பு ஒரு இடத்துல இருக்குது. அந்த அம்மாகிட்ட போய் கேட்குறோம், நாங்கள் வந்து கடலூரில் இந்த மாதிரி ஐயாவுக்காக ஒன்று பண்ணியிருக்கோம், டிட்டோ இதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரு சக்தி பீடம் ஒன்று கட்டியிருக்கோம், அங்கே ஐயாவோட பாதம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து வைப்போம். இது வந்து உணர முடியாதவங்களுக்கு இது வந்து என்னென்னா செருப்பு வச்சு கும்பிட்றலாம் ஒரு இதாக இருக்குன்னு நினைக்கும் சார். இப்பயும் பள்ளி அறையில் முருகரோட பாதத்தை தான் கொண்டு போய்க்கிறாங்க. அந்த பாதத்துக்கு தான் சக்தி அதிகம். நீங்கள் பாதத்தை பார்த்து தான் முதல்ல இறைவனை கும்பிடணும். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, பாதமில் தான் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தரமாட்டான்னு சொல்லியிருக்காங்க. இவர் ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்காரு, சாரிங்க தரவே முடியாதுங்க, கொடுக்கணும் உத்தரவு தான் கொடுக்குறாங்க போங்கன்னு அமிச்சாங்களாம். அமிச்சிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோன்னே எனக்கு கருணாநிதினு ஒருத்தர் கூப்பிட்டார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த செருப்பை வந்து அவங்க வீட்டிலே விட்டு வந்துருக்காரு. செருப்பு மறந்து விட்டு வந்துட்டு காருக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ என் செருப்பை மறந்து விட்டானே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த செருப்பு போட போயிருக்காரு. இந்த செருப்பு போட போகிற கேப்பில் அந்த அம்மாவுக்கு உத்தரவு வந்துச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இவர் செருப்பு போட வர்றதுக்கும் அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும் உத்தரவு வந்ததுக்கும் சிங்க் ஆகி, என்னங்க இப்போ தாங்க உங்களை நினச்சா கூப்பிடணுன்ட்டு நீங்களே வந்துட்டீங்க, எதுக்காக வந்தீங்கன்னா என் செருப்பு விட்டு போயிட்டாங்க அதை எடுக்க வந்தாங்கன்னு இருக்காரு. இப்போ தாங்க ஐயா உங்களுக்கு செருப்பை கொடுக்கணும் உத்தரவு வந்தார், பிடிங்க இந்த செருப்பை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அவர் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த செருப்பு எடுத்து அவங்க வச்சுருக்காங்க சார். என்ன பாருங்கள் சார் அதிசயம். இதே செருப்பு விஷயம் வந்து மறைந்த இந்திரா சவுந்தரராஜன் இருக்கார்ல, அவர் ஒரு அனுபவம் சொல்லியிருக்கார் சார். அது யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும். அவர் செருப்பு அங்கே காணாம போயிடுச்சான். அந்த ஐயா மறந்ததுக்கப்புறம் அவரை பற்றி பேச போனப்போ செருப்பு காணாம போச்சான். சுற்றி முற்றி தேடிருக்காரு, கிடைக்கல. அவரை பற்றி தெரியாமல் சித்தருன்றாங்க என்னன்னு சொல்லி பேசியிருக்காரு. பேசிட்டு இது என்ன ஒரு அற்புத நிகழ்த்து நம்மளுக்கு தெரியலையே நினச்சிருக்காரு. அங்கே போனப்போ 2000 செருப்பு காணா போச்சு. மாப்பிள்ளை எடுத்து கொடுத்த செருப்பு எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. வீட்டுக்கு வந்துட்டு வந்து ஒய்ஃப்டையும் சொல்கிறேன், 2000 செருப்பு காணா போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலையே. விடுங்க இன்னொரு செருப்பு எடுத்துக்கலாம், மனசு கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நான் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த செருப்பு என் வீட்டில் இருந்துச்சு. கணக்கம்பட்டி அதிசயத்தை பாருங்கள். என் டிரைவரில் யாருமே கிடையாது, ஆனால் என் வீட்டுக்கு முன்னாடி அந்த செருப்பு கிடந்துச்சு. நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு தான் வந்தேன், கார்லையும் இல்லைன்னாரு. இது அதிசயங்க சார். செருப்பு அதிசயம் வந்து பெரிய அதிசயம். அப்போது அந்த மோகன் ரோரி ஒரு படம் கொடுத்தாருங்க சார்.
என்னால் ஆச்சரியமாயிடுச்சு. இந்த இவ்வளோ நாள் கேப்பில் எப்படி அந்த ஓவியத்தை ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஆரம்பகாலம் போட்டு நான் ஒரு டிபியை வச்சுருக்கேன் சார் வாட்ஸ்அப்பில். அந்த படத்தை ரெடி பண்ண அவர் பேர் ஓவியர் சுரேஷ்னு சொல்லி பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவர். அந்த என்எல்சியில் சார் ஆக்சுவலாக வந்து பாருங்கள், என்எல்சியில் என்ன சார் நடக்குது? நிலக்கரி எடுக்கிறாங்க. எதுலேருந்து எடுக்கிறாங்க? கிரவுண்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் சொல்லுங்கள், எதுலேருந்து எடுக்கிறாங்க? நிலத்துலேருந்து. பூமியிலேருந்து எடுக்கிறாங்க. நிலத்துலேருந்து எடுக்கிறாங்க. இந்த பூமிக்கு அதிபதி யாருங்க சார்? செவ்வாய். செவ்வாய்க்கு அதிபதி யாருங்க சார்? முருகர். மிகப்பெரிய முருக சக்தி அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் பூமியை தொட்டாலே முருகர் அனுமதி இல்லாமல் எங்கனாலும் எங்கேயும் தொட்டவே முடியாது. நிச்சயமா சார், நிச்சயம் பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குங்க சார் அங்கே. நிச்சயம் அந்த இடத்துல இருந்து வில்லுடையான்பட்டு முருகருக்கு இப்போ நான் போகிற கோயில் அடுத்த கோவில் தான். ஸோ அது வந்து பெரிய அதிசயம் சார். இது நீங்கள் சொன்னீங்களா இப்போ இந்திரா சௌந்தரமா நானும் ஒரு காலத்தில் நினச்சிருக்கேன். கணக்கப்பட்டின்னு சொல்லி உளறாங்களே என்ன இருக்கா அப்படின்னா, இது என்ன சார் இது? நான் ஆல்ரெடி அதை உணர்ந்திருக்கேன். அந்த அதிசயத்தை 2-3 அதிசயத்தை நான் உணர்ந்திருக்கேன். இது இப்போ நம்ம வாயில சொல்ல வச்சிருக்காரு பாருங்க. எதை நீ எப்படி அந்த ஏர்போர்ட்டில் கிண்டல் பண்ண சாமியெல்லாம் தூக்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி மடத்தனமான்னு சொன்னது அவர் சிரிச்சார். நான் சொல்கிறப்போ அதை பார்த்தீங்களா, விடுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு போயிட்டார் அவர். யாரை கிண்டல் பண்ணனா கடைசியில் அவர்கிட்டே நான் சாமி சிலை எடுத்துகிட்டு போகிறாங்க, எனக்கு எப்படிங்க உதவி பண்ணுங்கன்னு கேட்குறேன் அவர்கிட்ட. நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க ஃப்ளைட்டில், எப்படி உங்களை விட்றாங்கன்னு. அப்புறம் அவர் தான் அந்த வழி சொன்னார் எனக்கு. ஸோ அந்த மாதிரி எதை நம்ம நினச்சி இழிவாக நினைக்கிறோமோ அதை வந்து பண்ணுங்க சார். இப்போது கர்மா ரிசர்ச்னு ஒன்று கண்டுபிடிச்சேங்க சார். இந்த காணொலி மூலயமா சொல்கிறேன் சார். யாராவது உங்களுக்கு கல்யாணத்துக்கு அழைப்பேல் வச்சாங்கன்னா, தெரிஞ்சவன் தெரியாதவன் சொந்தக்காரன் யார் அழைப்பேல் வச்சாலும் கல்யாணத்துக்குன்னு ஒன்று போனீங்கன்னா சாப்பிடாமல் வராதிங்க சார். எவ்வளோ வேலை இருந்தாலும் உயிரே போகிற சூழ்நிலை இருந்தாலும் ஒரு வாய் சாப்பிட்டுவாங்க. ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு ஸ்பூன்லேயாவது எதனா சாப்பிட்டுவாங்க. ஏன்னா இங்கே மிகப்பெரிய கர்மா சார். நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக வைக்கலங்க சார். கல்யாணத்தில் சாப்பாடு போகிற கான்செப்ட் பெரிய கர்மா ட்ரான்ஸ்ஃபர் சார். ஏன்னால் இப்போ தானே நம்ம வந்து இந்த நாட்கள் போக போக நாகரிகம் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து பொதுவாக வந்து சில பேர் சமைச்சா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பரம்பரை சாப்பாடு இருக்குது. ஒரு குலத்துக்கும் பரம்பரை சாப்பாடு இருக்குது. இவங்க சமைச்சா சாப்பிட மாட்டேன், இவங்க வந்து இப்போ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இவங்க இப்படி பண்ணால் அப்படி போகணும்ல. இது எல்லாமே பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன் எப்படி நீர் வந்து பூமிக்குள்ளேயே மழையாக உருவாகி திரும்ப பூமிக்குள்ளேயே உழுதோ அதே மாதிரி இந்த சாபமும் இந்த பரம்பரைக்குள்ளேயே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் கல்யாணத்தில் மட்டும்தான் யாருன்னே தெரியாத ஆள் யார் சமைச்சான்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்ம போய் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றப்போ இந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு இந்த சாபம் இருக்கிறது யாருமே தாழ்த்தப்பட்டது கிடையாது சார். எல்லாமே உயர்த்தப்பட்ட தான் சார். அப்படி இருக்கிற அந்த சாபம் வந்து மாறுதுங்க சார். ஸோ இது மிகப்பெரிய கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆனால் கல்யாணம். அது எப்போ கல்யாணத்துக்கு போனாலும் சாப்பிட்டு போங்க. இது வந்து ஆன்மீகமாக அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பொதுவாக ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க சார். ஹோட்டல்னா ஒரு காய்கறி வாங்கினா ஒரு நாள் இருந்து நம்மளுக்கு கொடுப்பான். வீட்டிலனா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிடுவோம். ஆனால் கல்யாணத்தில் மட்டும்தான் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே சமைச்சு எல்லாமே புதுசாகவே போடுறான். அப்படி இருக்கிறப்ப இயற்கையாக அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுன்றாங்க. நிச்சயமாக கல்யாணத்தில் சாப்பிட்றது வந்து மிகப்பெரிய கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகிற இடங்க சார். இதுக்கப்புறம் யாருமே அதை சாப்பிட வராதிங்க. ஏன்னா உங்கள் பரம்பரையில் உங்களுக்கே தெரியாமல் யாராவது உங்களை விரிவுபடுத்திருப்பாங்க. நான் குறிப்பிட்ட ஒரு 4 கம்யூனிட்டி சார்ந்த ஒரு சில விஷயங்கள் ரிசர்ச் பண்ணும்போதுங்க சார், இது பரம்பரை அவங்க குடும்பத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றப்போ யாருன்னே தெரியாத முகம் தெரியாத ஒரு ஆள் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றப்போ இங்கே எல்லாமே தொடர்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது சார். அது உங்களுக்கு கர்மா நெக்ஸ்ட் பர்த்துக்கு வராது. நிச்சயமாக சார். இந்த செங்கல்பட்டு முருகர் படம் வச்சுருந்தீங்கல்ல, அது என்ன விஷயம் சார்? செங்கல்பட்டு முருகருங்க சார். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரல் ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய முருகர் கோயில் ஒரு தம்பி சாதாரணமாக வீடியோ எடுத்து போடுறாரு. பெரிய முருகர் சிலை பல வருஷமாக இங்கே படுத்து இருக்குன்ட்டு. நான் இந்த காணொலி பார்த்ததுலேருந்து இடத்துக்கு போகணும் முயற்சி பண்ண முடியல, கரெக்டாக இன்னும் நேரமாக அமையல. அப்போ கடலூர்லேருந்து பை ரோடு தானே வரேன். யதார்த்தமாக பாருங்கள், என்னோட டிரைவர் வந்து நான் கூட்டு போன வேற ஒருத்தர், அவர் யதார்த்தமாக அந்த இடத்துல காரை நிப்பாட்டுறாரு. அவர் எதுக்கு நிப்பாட்டுற மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக நிப்பாட்டுறாரு. கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா அந்த சிலை மாதிரியே தெரியுது, அந்த ஸ்பாட் மாதிரியே தெரியுது. என்னங்க இது கொஞ்சம் கிட்ட போங்கன்னு பார்த்தா அந்த முருகர் தான். அதுக்கப்புறம் அங்கே போய் நின்று அந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு உண்மையாக சொல்லப்போனால் அங்கே மிகப்பெரிய முருக சக்தி உருவாகும் சார். இதுக்கப்புறம் இதை எப்படி வந்து அவங்க சொல்கிறாங்களே, இப்போ இதை வந்து ஒருத்தர் பண்ணார், அவர் செத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை பலி கொடுத்துருக்காரு. அவர் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தான் அந்த கோயில் பிரம்மாண்டமாக வளரும் பாருங்க. கண்டிப்பாக அந்த முருகரை தூக்கி நிப்பாட்டுவாங்க. வைகாசி விசாகத்துக்கு அப்புறம் சார் மிகப்பெரிய முருகர் அதிசயம் நடக்கும் சார். வர வைகாசி விசாகத்துக்கு அடுத்த வைகாசி விசாகம் இதே மாதிரி நம்ம உட்காந்து சொல்லுவாங்க. நிச்சயமா நாங்கள் மலையை விட்டு இறங்குறப்ப நானும் சேதுராமனையாவும் இறங்கிட்டோம். உங்களை வந்து கரெக்டாக ட்ரம் சிவமணியாவும் இவரும் பிடிச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி வரேங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டீங்க. என்ன சார் பேசுனாங்க அவங்ககிட்ட? சார் ஆக்சுவலாக ட்ரம் சிவமணி அவர் அன்றைக்கி பேசுறது ஒரு பெரிய வேற ஒரு விஷயம். பட் ஆனால் ட்ரம் சிவமணி ஐயா பற்றி ஏன் நான் பதிவு பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் சார். பத்ரிநாத்லேருந்து ஒரு உத்தரவு கிடைக்கிது, பத்ரிநாத் பெருமாளுக்கு தான் ஸ்ரீரங்கத்தில் வஸ்திரத்தை சாத்தணுன்ட்டு. ஆனால் இது ரவிசங்கர் சாருக்கு வரப்போ முருகருக்கு பண்ணணுன்னு ஒரு உத்தரவு கிடச்சி யாருக்கெல்லாம் இதை பண்ணலான்றப்போ ரவிசங்கர் சார் என்ன பண்ணுறாருன்னா, இதான் மனசு பாருங்கள், இந்த மனசோட தொடர்புடையதான் நான் அந்த 10,000 நகை ஒன்று அமைச்சிருந்தேன். அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதான் இறுதியாக நான் சொல்கிறது எல்லா முருக பக்தரும் உணரக்கூடிய வகையில் இருக்கும். அது ட்ரம் சிவமணி வீடியோ பார்க்குறாரு
சரி இந்த கோவிலில் ஒரு இசை கச்சேரி வைக்கிறேன், ட்ரம் சிவமணி கூப்பிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் அவரோட பிஆர்ஓ மூலியமாக ஃபோன் நம்பர்லாம் வாங்கி ட்ரம் சிவமணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. யார்? ரவிசங்கர் சார். ரவிசங்கர் சார் கூப்பிட்றாரு. நான் இந்த மாதிரி உத்தரகாண்ட் டூரிசம் வந்து பேசுகிறேங்க, நான் தமிழர், இங்கே கரெக்டாக இருக்கும்போது இங்கே முருகர் கோயில் ஒன்று இருக்குது, கார்த்திக் சாமி முருகர் கோயில், இங்கே வந்து இந்த மாதிரி 3 விழா பண்ண போகிறோம், அறுபடை வீட்டிலேருந்து வஸ்திர சாத்தி எடுத்துகிட்டு போய் சாதம், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ ஒரு திருச்செந்தூர் முருகர் கோயில் இருக்கார். முருகர் தரிசனம் பார்த்துட்டு வெளில வர்றாரு. அவர் மூச்சுக்கு 3 தடவை காஞ்சி பெரியவர்னு சொல்லிட்டு இருப்பாரு. எப்படி அதிசயம் பாருங்க. திருச்செந்தூர் முருகரை பார்த்துல சார் திருச்செந்தூரில் இருக்காங்க சார், முருகனே என்னை கூப்பிட்டுருக்காரு சார், நான் எல்லா நிகழ்ச்சிக்கும் 3 லட்சம் வாங்குவேன் சார், இந்த நிகழ்ச்சிக்கு நான் எதுவுமே வாங்க மாட்டேங்க சார், நான் வரேங்க சார், ஃப்ரீயாக வரேங்க சார் பண்ணி கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு பெரிய மனசில் முருகர் அவரை செலக்ட் பண்ணியிருக்காரு, அதுதான் உண்மை. 10 சவரன் நகை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் கேளுங்க அந்த கொஸ்டினை நான் சொல்கிறேன் அப்படின்னீங்க. அது என்ன சார் 10 சவரன் நகை? சார் என்னென்னா 10 சவரம் இல்லை 15 சவரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 15 சவரன்றது அதான் 15 சவரன்னா இப்போ இருக்கிற கோல்டுக்கு ஒரு மதிப்பு, பண்டைய காலத்துக்கு கோல்டுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்லங்க சார். இப்போ லண்டன் மியூசியமில் வந்து ஒரு தங்கம் வச்சுருக்காங்க சார், அந்த தங்கம் வந்து கிட்டத்தட்ட 170 வருஷம் பழமை வாய்ந்த தங்கன்றான். இந்த தங்கத்துக்கு முன்னால் அது ஈடனே இல்லைன்றான், அவ்வளோ அற்புதமான தங்கமாக. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு கோவில் சார், இது உண்மை சம்பவம் சார். தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு கோவில் சார். அந்த கோவிலில் முருகர் அலங்காரமாக வெளியே வரார். வெளியே வந்தப்போ அவருக்கு எல்லா நகையெல்லாம் போட்டு சாத்தி முருகரை அற்புதமாக கொண்டு வந்து திருவீதி உலாலாம் வந்து சாமியை கடைசியாக வைக்கும் போது ஒருத்தர் வந்து அர்ச்சனை பண்ணுறாருங்க சார். அர்ச்சனை பண்ணுறப்போ தேங்காய் எல்லாம் சாத்தி மாலையை சாத்திட்டு மாலை எடுக்கும்போது அந்த ஒரு 15 சவரம் நகையும் சேர்ந்து இவருக்கு வந்துருச்சுங்க சார். யாருக்கு? அந்த பக்தருக்கு. நல்லா கேளுங்க சார், பக்தருக்கு வந்துருச்சு. பெரிய முருக பக்தர் அவர் சாத்தி எடுத்திருக்காரு. அவர் சாத்தி கொடுக்கும்போது அந்த சைனு சேர்ந்து வந்துருச்சு சார். அவருக்கு சைனு சேர்ந்து வந்துருச்சுங்க சார், இவருக்கு பையில் வந்துருச்சு சார். யாருக்குமே தெரியாது நகை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது பெரிய கோவில், பெரிய கோவில்ன்றப்போ நகை எண்ணுவாங்கல்ல, நைட்டு மூடுறப்போ நகை எண்ணுவாங்கல்ல, எடுத்து உள்ளே வைக்கணும்ல. என்றப்போ இந்த செயின் மிஸ்ஸிங். இந்த செயின் மிஸ் ஆனோன்னு எல்லாருமே பயந்துட்டாங்க, கோவில் குருக்கள் ஐயர் எல்லாமே. இது உண்மை சம்பவம் சார். எல்லாரும் நடந்ததா சார்? அது வந்து நம்ம சொன்ன அந்த கோயில் ரிவீல் பண்ணுற மாதிரி தப்பாயிடும். சரி சரி ஓகே. ஏன்னா யாரும் நேராக பார்த்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன் எந்த கோவில்னு சொல்லிட்டு. அபரிவிதமான சக்தி உள்ள ஒரு முருகர் கோவில் சார். என்றப்போ இது வந்து இந்த கணக்கு வந்து இந்த கோவிலை காப்பாற்ற முருகர் போடல, பக்தனுக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக முருகன் போட்டிருக்காருன்றா இந்த திருவிளையாடலை பார்க்குறாங்க. நகை காணும், எல்லாருக்கும் பீதி ஆகிடுச்சு. உடனே அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்கன்னா அதிகாரி கூலாக சொல்லியிருக்காரு, அங்கே தான் இருக்கும், எங்கேயும் கவலைப்படாதீங்க, பதட்டம் இல்லாமல் தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார். இந்த மாலை வாங்கிட்டு போனோம் பாருங்கள், அவன் வீட்டுக்கு போய் பார்த்துருக்கும் போது நகை இருந்திருக்கு சார். பார்த்தோன்னே அவனுக்கு பயம் வந்துருச்சு. பொதுவாக ஜென்ரல் மனிதனாக இருந்தால் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு தான் யோசிப்போம், அதை கொடுக்கணும்னு மனசு வருதோ இல்லையோ. இதுதான் இறைவன் சோதிக்க. இப்போ எப்படி எனக்கு கார்த்திகேய முருகர் வந்து இல்லை முருகா நீ எனக்கு இல்லை, அவங்க கூட இரு முருகன் அப்புறம் வந்துட்டார். அந்த மாதிரி அவருக்கு அந்த சோதனை வச்சாரான்னு தெரியல. ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க, ரொம்ப மோசமானவங்க. அவர் வந்து அந்த செயின் வந்தோடனே அவருக்கு ஒன்றுமே புரியல. கிட்டத்தட்ட ஒரு 11:30-12 மணிக்கு செயினை எடுத்துக்கிட்டு திரும்ப கோயிலுக்கு வரார். வந்தால் கோயிலே பரபரப்பாக இருக்குது, நகையை காணுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க போது அவர் கொண்டு போய் அந்த செயினை கொடுக்குறாரு. எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம், எப்பா புண்ணியவனே மனசு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு எந்த பொருள் மேலும் பற்று இல்லை, அவருக்கு பக்தி இருந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா அவருக்கு துபாயில் வேலை செய்கிற மாப்பிள்ளையை வரனா கொடுத்துருக்காரு சார். அந்த மாப்பிள்ளை கோடீஸ்வரன், கோடீஸ்வரன். 50 தலைமுறை ஆனாலும் உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு சொத்து இருக்குது. எப்படி கொடுத்தாரு பாருங்க முருகர். அதுதான் நீங்கள் பற்று இல்லாமல் முருகர்கிட்ட போக போக உனக்கு இந்த தலைமுறை இல்லை, அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து கொடுத்துருக்காரு. அது ஒரு டெஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேங்க சார். அது ஒரு டெஸ்ட்டாக தான் பார்க்குறேங்க சார். இதில் இன்னொன்று ஒரு பெரிய அதிசயம் சொல்லி ஆகணுங்க சார். திருச்செந்தூர் முருகரை பற்றி நான் ஏன் கலியுகத்தில் எந்த முருகனுக்கும் இல்லாத சிறப்பு வந்து திருச்செந்தூரில் இருக்குது, ஏன் பௌர்ணமிக்கு தங்க சொல்லுங்கன்னா, இன்றைக்கி இமாச்சல் பிரதேசத்தில் நான் ஒரு கோயிலை உணர்ந்து அந்த ரிசர்ச்சுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார். அந்த கோயிலில் நடக்கிற சிறப்பு வழிபாடு பௌர்ணமி வழிபாடு தாங்க சார். யார் ஒருவர் பௌர்ணமிக்கு அந்த முருகரை பார்க்கணும் வாழ்க்கை மாறுதுங்க சார். இது திருச்செந்தூர் முருகர் சார். சரி, திருச்செந்தூர் முருகர் எவ்வளோ கருணையானவர். அவரை சொல்கிறாங்களா சூரனை அழிச்சார் எல்லாம், அது ஓகே. ஆனால் அவர் சூரனை கூட அவர் மொத்தமாக அழிக்கலை, சேவலாக மாற்றினார், மயிலாக மாற்றினார். அவ்வளோ கருணையான தெய்வத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க சார். திருச்செந்தூர் முருகர் நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த சொல்லுங்க சார். அது இப்போ நான் முருகர் உத்தரவு கொடுத்து எப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக அது உங்கள் மூலியமாக சொல்கிறேங்க சார். அதுமாதிரி திருச்செந்தூர் முருகர் கருணை சொல்கிறேங்க சார். திருச்செந்தூர் முருகரை வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க, டச்சுக்காரர்கள் வந்தாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த கொள்ளையர்கள் கொண்டு போய் நடுவில் போக முடியாமல் ரொம்ப சிரமம். கொள்ளையர்கள் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அம்மா வீட்டில் வச்சுருக்காங்க. இது உண்மை சமம் சார், வரலாறு இருக்குது. ஒரு அம்மா வீட்டில் வச்சுருக்காங்க சார். என்ன சொல்லுங்க கொள்ளைக்காரங்க, நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த சிலையை எடுத்துக்கிறோம், எடுத்து வந்ததுக்கப்புறம் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, நாங்கள் அதிகாலையில் கிளம்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க சார். அப்போ இந்த அம்மா முருகரை வச்சுக்கிட்டு, அட பாவி பசங்களா, எத்தனை கோடி மக்கள் வணங்குற தெய்வத்தை எப்படி கடத்திட்டு போகிறீங்களே அப்படின்னு. அப்போயும் அந்த அம்மா முருகர் பாசம் பாருங்க, இப்படி கொண்டு வந்துட்டீங்களாடா, முருகர் அங்கே ராஜா மாதிரி இருப்பார், சோறுகீர் எதனா அங்கே இப்போ வைக்கலாமான்னு அந்த அம்மா பார்க்குறப்போ அவங்க வீட்டில் எதுவுமே இல்லைங்க சார். சிறுபருப்பு கஞ்சியும் தோசை இருந்திருக்கு, தோசை மாவும். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, பக்தியில்
இவங்க போய் அந்த எல்லாம் ரெடி பண்ண வர கேப்பில் முருகருக்கு சிறுபருப்பு கஞ்சி தோசையும் படைச்சிருக்காங்க சார். இப்போ இந்த நிமிஷம் பேசுகிறோம் சார். இப்போ வரைக்கும் திருச்செந்தூரில் முருகனுக்கு காலை பிரசாதம் சிறுபருப்பு கஞ்சி தோசை தாங்க சார். எப்படி பாருங்கள் சார். அந்த அம்மா போய் சொல்லி நைட்டு இதை படைச்சோன்னே அங்கே முருகர் கனவுல சொல்லி இப்போ வரைக்கும் முருகருக்கு வந்து சிறுபருப்பு கஞ்சியும் தோசையும் தான் காலைல ஆகாரம். எல்லாம் முருகர் செய்யும் திருவிளையாடல் தான் சார். இப்படி பாருங்கள். நிச்சயமா சார். ஒரு பக்தை கொடுத்ததே வரலாற்று ஆகிட்டாரு பாருங்க முருகரை. மனசார கொடுத்துருக்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி சிலையில் வந்துருச்சு வச்சுங்க. இப்போ எனக்கு என்னென்னா இந்த தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் படிக்கிறாங்களே சார், அதில் எந்த தெய்வத்துக்கும் இல்லாத சிறப்பு திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு முருகருக்கு இருக்குது, செந்திலாண்டவருக்கு. ஏன்னா அவருக்கு ஸ்நாக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க சாயங்காலம் முருகருக்கு. ஸ்நாக்ஸ் அப்பம் வரைக்கும் கொடுக்குறாங்க. நைட்டு திரும்ப தோசை, மதியானம் மா இஞ்சி. வருஷத்தில் 365 நாள் மாங்காய் முருகருக்கு படைக்கிறாங்க சார். மா இஞ்சி ஊருகா. எப்படி சார் இது? எல்லாம் காரணம் தான் சார். முருகர் பாருங்க, முருகர் அங்கே இவ்வளோ வச்சுருக்கேன். ஆமாம், அது பெரிய அதிசயம் சார். அறுபடை வீட்டில் யாருக்குமே நெய்வேத்தியம் அங்கே திருச்செந்தூர் முருகர் கொடுத்துருக்காங்க சார். அது பெரிய ஆச்சரியம். அதை இந்த காலையில் சொல்வது பெரிய அதிசயம் சார். அருமை சார், அருமை சார். இந்த பத்ரிநாத்தில் 3 முக ருத்ராட்சம் ஒரு அதிசயம் சொல்லியிருந்தீங்களா, அது என்ன சார் 3 முக ருத்ராட்சத்தில் அதிசயம்? பத்ரிநாத் நம்ம 4 அபிஷேகம் போனோம்லாங்க சார். முடிச்சுட்டு வெளில வரப்போ அங்கே ஒரு ஆக்சுவலாக ருத்ராட்ச மரங்கள் அதிகமாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் தான் சார் இருக்குது. இமாலயஸில் போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பியூரான ருத்ராட்சம் கிடைக்கும். ரொம்ப சின்ன ருத்ராட்சம்லாம் கிடைக்கும். நம்மளுக்கு பெரிய பெரிய ருத்ராட்சம் அவர் கலெக்டர் சாரே கொடுத்துருந்தார் நம்மளுக்கு பெருசாக. ஆமாம், அதெல்லாம் பியூர் ருத்ராட்சம். இப்போ நம்ம கிட்ட இங்கே சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் ரொம்ப மிக்சடாக கிடைக்குது. ஒரிஜினல் போலி ரெண்டுமே கிடைக்குது. ஆனால் இங்கே இமாலயஸ் ரொம்ப கிடைக்கும் சார். அப்போ இருக்கும்போது அப்போ தான் ருத்ராட்ச மரத்துலேருந்து பிரிச்சுட்டு வந்திருக்காங்க. அது வந்து என்ன ஒரு கணக்கு அப்படின்னா, அந்த பையன் என்ன சொன்னான்னா, இந்த பக்கெட் ஃபுல்லாக ருத்ராட்சம் பழம் இருக்குது. நான் அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இந்த பழத்தில் நீங்கள் எதனா ஒரு காயை எடுங்க, நான் உரிச்சு அதில் என்ன முகம் ருத்ராட்சம்னு யாருக்கும் தெரியாது. அதில் ஒரு முகமும் இருக்கலாம், 2 முகம் இருக்கலாம், 5 முகம் இருக்கலாம். இப்போ ஒரு முகம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 மேலே வருது. 6 முகம் ரொம்ப காஸ்ட்லி, 8 முகம் ரொம்ப காஸ்ட்லி, 7 முகம், 3 முகம், 4 முகம் அப்படிலாம் இருக்குல்ல. நீ எதை ஒன்றாலும் எடு, நான் வந்து என்னன்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். நான் கடையை கும்பிட்டு எடுத்து ஒரு ருத்ராட்சம் எடுத்து கொடுத்தா இந்த 3 முகம் வந்துச்சுங்க சார். இது வந்து இந்த 3 முகம் ருத்ராட்சம். இந்த 3 முகம் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தேடை மெடிடேஷன் நான் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நாகா சாதுக்களும் நாகம் சம்மந்தப்பட்ட விஷயமும் இந்த 3 சம்மந்தமான விஷயம் எனக்கு 3ல் கேது இருக்கு. எனக்கு பெரிய ஷாக்கு. இன்னொன்று சேதுராமநாயக்கு 3ல் கேது இருக்கு. ஏன் நாங்கள் 2 பேரும் அவள் தொடர்போடு அதான் நேரம் பாருங்கள், எல்லாரும் ஒன்றா கனெக்ட் பண்ணது பெரிய அதிசயம். அப்போது நாகா சாதுகள் பற்றி நான் பெரிய ரிசர்ச் பண்ணுறேன். தேடை மெடிடேஷனில் அவங்க மிகப்பெரிய ரோல் பண்ணுறாங்க, முருக சக்தியில் பெரிய ரோல் பண்ணுறாங்க. இப்போது எனக்கு கேதார்நாத்தில் ஒரு பாம்பு சம்மந்தமான ஒருத்தர் கூப்பிட்டு கொடுக்குறாரு. பாம்பு சம்மந்தமான ஒரு சிலையை கொடுத்து எடுத்துகிட்டு போ அப்படின்றார். நான் வந்து இப்போ காசு கொடுக்குறேன், அதுக்கும் வாங்கவே இல்லை, அவர் காசே வாங்கலை, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தா ஒரு நாகா சாது. ஸோ இந்த 3 முகம் வந்துச்சு. அப்புறம் என்னோட உதவியாளர் எடுத்தால் 4 முகம் வந்துச்சு. இவர் சுதந்திரமாயாக 3 முகம் தான் வந்துச்சு. சூப்பர். இப்போ என்ன ஒரு சக்தி இல்லைங்க சார்? நிச்சயமா சார், நிச்சயமா பெரிய அளவுக்கு ஒரு சக்தி வேலை செய்யுதுங்க சார். 3ல் கேதுங்கிறது ஒரு அம்சமான விஷயம் தான். அது பின்னாடி பேசுகிறோம். வள்ளலாருக்கு 3ல் கேது இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க சார். நிறைய சயின்ட்டுக்கு வந்து 3ல் கேது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா சார், நிச்சயம். அதுக்கப்புறம் குருவை பார்த்தீங்களா சார், தயானந்த சரஸ்வதி ஐயாவை, அந்த கதையும் சொல்லுங்கள் சார். அதான் சார், பத்ரிநாத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்துச்சு. பத்ரிநாத்லேருந்து பயணம் பண்ணிக்கிட்டே கீழே வந்து எங்கே போகிறோம், அடுத்தது ரிஷிகேஷ். 300 கிலோமீட்டர். ரிஷிகேஷ்ன்றது ஒரு பூலோக சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ரிஷிகேஷ் ஹரித்துவாரம் வந்து எப்படின்னா, இமயமலையிலேருந்து உருவார கங்கம் வந்து முதல் தரைத்தளம் படம் வேணும் தான் ரிஷிகேஷ் ஹரித்துவாரம். அப்போ அங்கே போகிறோம் நம்ம அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து டேராடோன் ஏர்போர்ட் வயா. அதுதான் நீங்கள் விஜயில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குங்க சார், ரஜினி சாரோட இமயமலை பயணம். அது வந்து எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பயர். அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் டெல்லியிலேருந்து ரிஷிகேஷ் வந்து ரிஷிகேஷ்லேருந்து இமயமலைக்கு போயிருப்பார். இதில் அப்படியே உல்ட்டாவை நாங்கள் என்ன பண்ணோம், இமயமலையிலேருந்து பத்ரிநாத் வந்து அதே மாதிரி ரிஷிகேஷ் வந்து ரிஷிகேஷ் திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வரோம். ஒரு உல்ட்டாவை நடக்கும்போது அங்கே தயானந்த சரஸ்வதி ஆசிரமம்னு ஒன்று இருக்குங்க சார். கம்பல்சரி இந்த இடத்துக்கு போயானது என்னோட பல நாள் கனவு. ஏன்னா அங்கே அடிக்கடி ரஜினி சார் போயிருக்காரு. மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடம், சாதுக்கள் உள்ள இடம். நீங்கள் வந்து ஒரு 100 சாதுக்கள் இருக்காங்கன்னா அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு 500 சாதுக்கள் இருக்காங்க. ரிஷிகேஷ் ஃபுல்லாகவே சயின்ட் தான் சார். ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத உருவத்தில் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போனோம், லொக்கேஷன்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து சேர்றோம். சேர்ந்ததுக்கப்புறம் ரிஷிகேஷன் நைட் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கங்கை கரெக்டாக எந்த இடத்துல கங்கை வந்து சேருதோ அந்த இடத்துல குளிச்சுட்டு அங்கேருந்து ரிஷிகேஷ் பயணம் பண்ணுறோம். அன்றைக்கி தான் சென்னை திரும்புகிற நாள். கங்கையில் குளிக்கும்போது என்ன கேட்குறேன், நான் எப்போயுமே சொல்லுவேங்க சார், இந்த இமயமலை பயணம் கிளம்புறப்போ கூட நைட்டு 1:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கும்போது 12:45 விழப்பள்ளி முருகரை பார்த்து அவர்கிட்ட உத்தரவு வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தேன். அப்போ கிளம்பும் போதுமே நான் முருகர்கிட்ட கேட்டேன், நான் முருகா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு எந்த தடையும் இல்லாமல் சென்னை திரும்புகிறேன், இதில் எங்கேயாவது ஒருத்தர் நீ உணர்த்து முருகா, எங்கேயாவது ஒருத்தர் எல்லாமே நீ உணர்த்து முருகா அப்படின்னு கேட்குறப்போ நான் என்ன நினச்சேன், எங்கேயோ ஒரு படத்தில் வருவார், யாராவது ஒருத்தருக்கு சொல்லான்றப்போ
தயானந்த சரஸ்வாமி ஆசிரியர் வந்து அந்த கங்கை ஓரத்தில் இருக்குது சார். அற்புதமான இடம். உள்ளே போனே அவர் அசோக்ன்றவர் வரவேற்கிறாரு. போனேன்னு அவர் சொல்ல சாமிஜி இருக்கார், அவர் ஃபஸ்ட்டு பார்த்துருங்கன்றாரு. தயானந்த சரஸ்வாமிகள் சுவாமிகளோட ஜீவசமால மெடிடேஷன் முடிச்சுட்டு ஐயா போய் பார்க்க போகிறோம். ஐயா நீங்கள் யாருன்னு கேட்குறேன். அவர் சொல்ல இது மாதிரி சினிமா இந்த படம் பண்ணியிருக்கோம், இப்படிலாம் பண்ணியிருக்கோம். நான் முருகர் பற்றி ரிசர்ச் பண்ணணுன்னே அவர் பாருங்கள், ஓ அப்படியா, ரிஷிகேஷில் கார்த்திக் ஆசிரமம் இருக்குது, போய் பார்த்துட்டு போங்க, ஃபுல்லாக தமிழ்நாடு தான் இருக்கேன்றார். கார்த்திக் ஆசிரமம் அப்படிங்களா அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் இது கூகுளில் போய் போட்டால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கார்த்திக் ஆசிரமம் வருது. எதுனே தெரியல. அதுக்குள்ளே இவரும் உள்ள பூஜைக்கு போயிட்டார். ஆனால் அவர் 2 கிலோமீட்டர் தானே சொன்னார் அப்படின்னு அப்படியே தேடி பார்க்கும்போது கார்த்திகேய முருகர் கோயில் ஒரு கோவில் இருக்குது தமிழ் பேரில். அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணால் கார்த்திகேய முருகர் கோயில் தமிழில் இருக்கா. எடுத்து பார்த்தா லொக்கேஷன் 2 கிலோமீட்டர் காட்டுது. ஆஹா, அப்போ இந்த கோயிலில் தான் ஒரு ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேராக கோயிலுக்குள்ளே போனால் பக்கம் முருகர் கோயில். அந்த கோயிலோட வருஷம் கிட்டத்தட்ட 180 வருஷம் பழமை. அந்த கோயில் உருவாக்கின ஒரு சண்முகன் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு சாது வந்து உருவாக்கிறார். அவர் முருகர் உத்தரவு கொடுத்துருக்காரு. அந்த கோயிலுக்கு மிகப்பெரிய சக்திகள்லாம் வந்திருக்காங்க. ரஜினி சார் வந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஆதிசங்கரன் அந்த இடத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான் இவங்க சொல்கிறாங்க. அந்த வரலாறு கொடுத்தாங்க. வரலாறு கொடுக்கும்போது சரி முருகர் எப்படி இருப்பார் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கார். முருகர் சிலையாக இருக்கார். இதோட என்ன சார் முருகர் கருணை. உன்னை காட்டு முருகான்னு சொன்னதுக்கு கோயிலையே காட்ட வச்சு, அதுவும் எல்லாமே நீங்கள் நல்லா பாருங்கள் சார். இன்றைக்கி காலையில் இமாச்சல் பிரதேசில் ஒரு கோயிலை கண்டுபிடிச்சேன். அந்த முருகர் பேர் கார்த்திக் சுவாமி. இமாச்சல் பிரதேசில் வருஷத்தில் 6 மாதம் மட்டுமே திறக்காது. எப்படி நம்ம இப்போ போயிட்டு வந்தோம்ல அதுக்கு அப்படியே ஈக்குவலான கோவில். எப்படி இருக்கா தெரியுங்களா முருகரங்க? சூரசம்கார மூர்த்தியாக இருக்கார். சூரசம்கார மூர்த்தியாக இருக்காருங்க சார். வில்லோட கையில் இருக்காரு சார் முருகர். இந்த வில் முருகர் எப்படி என் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்காரு பாருங்க. இது இன்னைக்கு காலையில் சார் உணர்றாங்க சார். இன்னைக்கு காலையில் இது ரிசல்ட் கிடைக்குது. ஆனால் இதில் உண்மையிலே நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னன்னாங்க சார், இது என்னோட ஒரு ஆளோட உழைப்பு மட்டும் கிடையாதுங்க சார். எனக்காக நிறைய பேர் தேடி எடுத்து அனுப்புனாங்க. அதுதான் உண்மை. தேடும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை தேடும் பொழுது நம்மளை அறியாமல் நிறைய ஃபேக்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க சார். நேர்மையாக ஒரு விஷயம் தேடினா நிறைய ஃபேக்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க சார். அது சப்போர்ட் பண்ணியே இதை வந்துங்க சார் அவர் எடுத்து எனக்கு அனுப்புனோடனே நான் வந்து சொல்லலை உங்களுக்கு ஃபீவர் சார். காலைல சப்போஸ் உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா லேட்டாக 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனால் எழுந்துட்டேன். சீக்கிரமாக எழுந்து தியானம் முடிச்சுட்டு உட்காரும்போது இவர் அனுப்புனதை நான் பார்த்துட்டு வேறு என்ன சார் இப்படி ஒரு முருகர் இமயமலையில் இருக்கார். அதோட இன்னொரு அதிசயம் தெரியல. ரவிசங்கர் சார் பேசும்போது சொன்னார், சார் கார்த்திக் சுவாமி மாதிரி இன்னொரு முருகர் ஒருத்தர் இருக்காரு, அங்கே நடந்து தான் போக முடியும், நான் ட்ரெக்கிங்கில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது முருகர் சக்தி உலகம் ஃபுல்லாக இருக்குங்க சார். நிச்சயமாக பறந்து விரிந்து அப்படியே மயில் தோகை மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குங்க சார். அப்படி இல்லாமல் எப்படி சார் இமயமலையில் போய் தமிழில் பாட்டு பாடுறாங்களா முருகர்? தமிழில் பார்த்தீங்களா எப்படி இங்கே ஒலிக்கிற குரல் வந்து கைலாயத்தில் கேட்டிருக்கேன். கைலாய மலை இருக்குல்ல, எவ்வளோ ஆச்சரியம் சார். அந்த புகை பார்த்தீங்களா, அந்த சங்கபிஷம் ஹோமம் இருக்கிறப்போ எல்லா புகையுமே கைலாயம் நோக்கி போகுதுங்க சார். பொதுவாக வடக்குல இருந்தால் காற்று வரும். நான் அவ்வளோ நுண்ணிப்பாக பார்த்தேங்க சார். அப்போ ரிஷிகேஷில் கார்த்திக் சுவாமியை பார்த்துட்டு அதோட அந்த பயணம் மிகப்பெரிய அளவுக்கு திருப்தியாக ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்னை வர வரைக்கும் இருந்துச்சு சார். நிச்சயமாக சார். நம்ம பயணத்தை பார்க்குற மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. ஏன் தெரியுமா, நம்ம போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து இவங்க வீட்டிலேருந்து பார்க்கணும் முருகன் நினச்சிருக்காரு பாருங்க. நான் கூட வந்து சார் என்ன நினச்சேன்னா பக்தி நிமிட்டி இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோமோ, ஏன் நம்மளுக்கு வந்து இந்த பேட்டிலாம் கொடுக்கணும் என்ன வந்துச்சு அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் நல்லா பாருங்கள் 2 சேனல் தான் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் உங்கள் சேனல் பேசுகிறேன். வேறு எந்த சேனலும் பேசவில்லை. நிறைய பேர் தலகணமாக நினச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ தான் சார் பேசுகிறது. நம்ம இது உணரக்கூடிய விஷயம் தான். அதே சமயத்தில் நம்ம முருக பக்தர்களுக்காக தான் பேசுகிறோம், கமர்ஷியலுக்காக எங்கேயுமே பேசல. முருக பக்தனு தான் பேசுகிறோம். இப்போ உங்கள் ஃபாலோவர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க. இப்போ எப்படி ராஜேஷ் சாருக்கு ஒரு ஃபாலோவர் இருக்காங்களோ அதே மாதிரி சாய் செந்திலுக்காக ஒரு ஃபாலோவருக்கு நானே பல தடவை பார்த்துருக்கேன். சார் நீங்களும் அவர் எப்போ பேசுவீங்கன்னு நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், என்னைக்கு முருகர் உத்தரவு கொடுக்குறாரோ அப்போ பேசுவாங்கன்ட்டு. பல பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட, ஏன் சார் உங்களை பக்தி இப்படி வரல, என்ன சார் பிரச்சனை என்ன? முருகர் உத்தரவு கொடுக்குறப்போ அந்த முருகர் எப்படி உத்தரவு கொடுத்துருக்காரு பாருங்க. இப்படி ஒரு இமயமலை நிகழ்ச்சியை பேசுகிற அளவுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. இதில் என்னன்னாங்க சார், இதோட நிப்பாட்டலைங்க சார். இந்த 1 மாதம் இடைவெளின்றது இதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த வருஷம் 1 மாதம் இருக்குங்க சார். இதுக்கு நடுவில் நான் போகிற நாடுகள்லாம் சொல்கிறேங்க சார். இந்த எல்லா நாட்டிலையும் முருகர் இருக்காருங்க சார். அந்த நாட்டுக்கு நம்ம முருகர் வரார், கார்த்திகேயன் வரார், அதையும் சொல்லிடணும். நீங்கள் முருகர் உலகம் ஃபுல்லாக பயணிக்கிற சார். இந்த முருகர் வந்து என்ன பண்ணணும், நம்ம வச்சுக்கணுமா இல்லை வந்து கோயிலுக்கு நம்மளும் தான் கோயில் கட்டுற எண்ணமும் கிடையாது. நான் வந்து கோயில் கட்டுறதுக்கு தெய்வ கோயில் ஹெல்ப் பண்ணி வேணாம். நீங்கள் அப்படி தான் கோயில் கட்டுறது என்னெல்லாம் கிடையாது சார். அதுக்கு தெய்வ கோயில் ஹெல்ப் பண்ணது, அந்த தெய்வ கோயில் ஹெல்ப் பண்ணால் மிகப்பெரிய சக்தி. அங்கே நீங்கள் முருகனை பார்க்கலாம். நீங்கள் கோயில் கட்டினீங்கன்னா முருகனை உணரலாம் சார். அங்கே நீங்கள் முருகரை பார்க்கலாம் அவங்க மூலயமா. அப்படி இருக்கும்போது இந்த கார்த்திகேய முருகர் என்ன பண்ணலான்றப்போ இந்த முருகர் உலகம் ஃபுல்லாக பயணிக்க போகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, சரி எப்படி முருகர்கிட்ட உத்தரவு கேட்பேன்னா, இந்த முருகர் இப்போ விளக்கு கடைக்கு போகிறார். முருகர் உத்தரவு கேட்டால் ஆமுன்னு வந்துச்சு. விளக்கு கடையில் வைகாசி ஏதோ நிகழ்ச்சி பண்ண போகிறாங்க, இந்த முருகர் வச்சுக்க போகிறாங்க. முருகர்கிட்ட எழுதி போட்டால் வந்துச்சு. அது மாதிரி யாருக்கு கேட்குறாங்களோ அவங்க கையாலே ஆமில்லைன்னு எழுதி போட்டு உத்தரவு ஆமுன்னு வந்துச்சு, எடுத்துகிட்டு போய் நீங்கள் பூஜை பண்ணி எடுத்து வந்து கொடுங்க. அதுக்கு பக்காவாக எல்லோரும் ரெடி பண்ணிட்டேன். சூப்பர். நான் அமெரிக்காவுக்கு போகும்போதும் சரி, லண்டன் போகும்போது மார்ஷல் போது கண்டிப்பாக அந்த முருகர் வருவார். அதுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன், கண்டிப்பாக முருகர் ஒரு வழி நடத்துவார். இதில் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் சார். இந்த சம்பவம் பாருங்கள், வாழ்க்கையில் வந்து யாரையுமே வந்து கிண்டலாக பார்க்கக்கூடாதுன்றது இது நானே ஒரு பெரிய உதாரணம்.
கோயம்புத்தூர் வரேங்க சார். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து சென்னைக்கு வரேங்க சார். வரப்போ இதுக்கு எப்படி ஒரு பெரிய சக்தி எனக்கு வேலை செஞ்சது பாருங்கள். அவர் கொடுத்த தைரியம் தான் எனக்கு இவ்வளோ தூரம் போக வச்சுது. உள்ளே வரப்போ ஒரு தமிழர் சார், ஒரு பெரிய சுவாமிஜி, அவர் வந்து கிருஷ்ணரோட சிலையை வந்து கையில் வச்சுக்கிட்டு இப்படி தூக்கிட்டு வராரு, குழந்தை மாதிரி தூக்கிட்டு வந்து பக்கத்து சீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இவர் உட்காந்துட்டார். அப்போ அவங்களோட ஒய்ஃப் வந்து என்னோடய வீடியோ பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அப்போ நான் அவர்கிட்ட பார்த்துட்டேன், ஐயா என்னங்க சாமி சிலை எப்படிங்க ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க, விடுவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சாமி தானங்க இவங்க எல்லாருமே ஏற்கிறது, அவர் எங்க இவங்க விடுறாரு, அவர் விட்டாதாங்க இவங்க எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்கிறார். பெரிய ஆச்சரியம் வச்சு கொஞ்சம் தூரம் போனப்போ நான் கிண்டலான்னு நினைக்கிறேன், என்னடா மடத்தனமான பக்தியாக இருக்கு, சாமி சிலையை தூக்கிட்டு அலையிறாங்களேன்னு சொல்லி சார். அப்படி நினச்சதுக்கு நான் சாமி சிலையை தூக்கிட்டு போனேன், உலகம் பூரா தூக்கிட்டு போக வச்சுட்டார்ல, தூக்கிட்டு போய் வச்சுட்டாருங்க சார். இது அவர்கிட்டயே சொன்னேன், உங்களை நான் கிண்டல் பண்ணி சொல்லிட்டு போனேங்க, மடத்தனமாக சாமி சிலையை தூக்கிட்டு சுற்றுறாரு, இதெல்லாம் ஒரு பக்தியான்னு கேட்டேன். ஆனால் நான் முருகர் சிலையை தூக்கிட்டு போகிறதுக்கு உங்ககிட்ட வழி கேட்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அப்போலாம் எனக்கு இந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அவனும் சிரிச்சார். அப்போது ஒன்று சொன்னார், நான் சாமி சிலையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணம் எடுத்துறீங்களா, அந்த தெய்வ சக்தியை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ளைட் டிக்கெட் போடுவேன், என்னை பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது பக்தியாக சாமி எடுத்து போகிறாருன்னு சொல்லி சிஎஃப்எஸ் ஏர்போர்ட் போலீஸ்லாம் வந்து விட்டுருவாங்க. ஒரு டிக்கெட் தான் நான் புக் பண்ணுவேன். ஆனால் 90% நான் போகிறப்போ என் ஃப்ளைட்டில் வரவும் டிக்கெட் கேன்சல் ஆகிடும், பக்கத்து சீட்டு காலியாக இருக்கும், அந்த சீட்டில் சாமி வச்சு கொண்டு போகணுருங்க சார். சொல்லும் போது எனக்கு புள்ள இருக்குது சார், அங்கே காலியாக இருக்குது, இது நடக்குதுங்க, இப்போ வரைக்கும் நடக்குது. அதுமாதிரி ட்ரெயினில் போவேன், ட்ரெயினில் அப்பர் பர்த்தில் சீட்டு கேன்சல் ஆகிடும், இவரை மேலே வச்சு நான் கீழே படுத்துப்பேன், அவருக்கு மேலே எவனுமே கிடையாது, அவர் தான் மேலே. அவர் தமிழ் பேசுவார் சார். என்ன கண்டிப்பாக அவரை வந்து ஒரு வாட்டி எடுங்க. இந்த சம்பவம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் அவர் பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். நிச்சயமா அப்போ சேஃப்டிக்கு எடுத்து வச்சேன். இதெல்லாம் இருக்கான பக்தர்கள் மடத்தனமாக அப்படியே நினைக்கிறாங்க சார், என்னடா பக்தி சாமி சிலையை தூக்கிட்டு சுற்றுறாங்களே அப்படின்னு நினச்சதுக்கு நான் அதே மாதிரி என்ன பார்க்குறேன், நான் இப்போ முட்டாள்தனமாக சாமி சிலை தூக்கிட்டு எவனா நினைப்பான்னு நினைக்கிறேன். அப்படி முருகர் சிலையை தூக்கிட்டு போய் வச்சு கையிலேயே வச்சுக்கிட்டேன் இமயமலையில் கொண்டு போய் அவருக்கு உள்ளே போய் வைக்கிற வரைக்கும். ஃப்ளைட் விட்டு இறங்கும் போது கூட நீங்கள் எல்லா பேக்கும் என்னோட எல்லாத்தையும் இந்த பேக் மட்டும் நானே எடுத்துகிட்டு வந்தேன், முருகர் இருக்கிற பேக். அப்போ எனக்கு எப்படி நடக்க வச்சிருக்காரு பாருங்க. நிச்சயமா சார், நிச்சயமா இது வந்து பிரபஞ்சம் இப்படி தான் செயல்படுதுங்க சார். நிச்சயமா சார், பார்க்கும் உறவுகள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க சார். நம்மளும் நீங்கள் வீடியோ வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிங்க சார். என்னன்னா இந்த நான் தனியாகவும் கண்டிப்பாக நேர்காணல் வீடியோவும் போடுவேன். பக்தி வீட்டில் சொல்கிறதுல இன்றைக்கி இன்னொரு பெரிய சந்தோஷம், ஏன்னா முருகர் சக்தியை வந்து கண்டிப்பாக சொல்லணும். எல்லா சேனலில் சொன்னால் கூட அது வந்து சலிக்காதுங்க சார். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தேன் அமிர்தம்னு வச்சுக்கலாம். முருகர் இங்கெல்லாம் இருந்திருக்காரான்றப்போ நான் எந்தெந்த நாட்டுக்கு பயணம் பண்ண போகிறேன்னு எல்லாமே என் சொந்த செலவில் தான் போகிறேங்க சார். இந்த காணொலி பார்க்குறவங்க நான் சொல்லக்கூடிய நாட்கள்லாம் இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ஆஸ்திரேலியா, லண்டன், நேபாள், அதுக்கப்புறம் குஜராத்தில் மிகப்பெரிய முருகர் வழிபாடு இருந்திருக்கு. பெங்களூர், மும்பையில் ஒரு படம் கிடச்சுன்னு சொன்னால் சார் 70 வருஷம் படம் கிடச்சி, அதை நான் ரிவீல் பண்ணுறேங்க சார். இதுக்கு தனி காணொலியாகவும் நான் ரிவீல் பண்ணுறேன். அடுத்த இமயமலை பயணம் முடிச்சதுக்கப்புறம் தனியாக ரிவீல் பண்ணுறேன். நிச்சயமா அது இன்னும் பல நாடுகள் இருக்குங்க சார். பூட்டானில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு சார். பூட்டானில் முருகர் வழிபாடு இருக்குது சார். எல்லா இடத்துலையும் ஒரு பேரில் இருந்திருக்கார். அப்போது இந்த நாட்டுக்கெல்லாம் பயணம் பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்க யாருனால் அங்கே நம்ம தமிழ்நாட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. தமிழன் உலகத்தில் எல்லா மொழியிலும் இருக்கான். அப்படி இருக்கிறவங்க என்னை கைட் பண்ணுங்க அந்த இடத்துல. நான் கண்டிப்பாக வரும்போது சொல்கிறேன், இந்த காணொலி பார்க்குறவங்க அப்போ எனக்கு உதவியாக இருங்க. முருக சக்தி வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு கருவியாக இருங்க எனக்காக. இப்போ ஒரு சின்ன கேள்வி சார், இப்போ முருகனை வச்சு இந்த படங்களில் வச்சு அதை வச்சு இதை வச்சு வியாபாரமாக பண்ணுறாங்கல்ல, அது உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அதை என்னன்னாங்க சார், ஃபஸ்ட்டு ஒரு விஷயங்க சார், நான் வந்து சார் மக்கள் வந்து செம்ம தெளிவாக இருக்காங்க சார். எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்கன்னா, என்ன ஒருத்தர் இதில் பார்க்குறாருங்க சார், எங்கன்னா கடலூரில் இந்த கூட்டத்தில், சார் உங்கள் காணொலி நான் அதிகமாக பார்ப்பேன், முருகர் பற்றி நல்லா பேசுகிறீங்க, ஆனால் அதை தாண்டி பார்க்குறது ஒரு காரணம் இருக்குன்னார். ஏங்க முக்கியமான காரணமே முருகர் தாங்க. முருகர் தானே இல்லை சார், இது வரைக்கும் நீங்கள் எந்த வீடியோலையுமே ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது அப்படின்னாரு. அப்போ நான் சிரிச்சுட்டா சொன்னேன், ஆமாங்க உண்மை தானேங்க, ஃபாலோவர் வச்சு என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள், என்ன பண்ணுறது, ஃபாலோவர் வச்சு ஒரு நல்லது செய்யலாங்க சார். என்னென்னா ஒரு பாட்டில் ரத்தம் வேணும்னா உதவியாக கிடைக்கலாம், ஒரு எமர்ஜென்சி கேட்கலாம், இப்போ தெய்வ குணம் ஹெல்ப் பண்ணுறது கேட்கலாம். அதை தாண்டி நம்ம ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே நம்ம மேலே அன்போடு இருக்கான்னு நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே மாயை தான். ஃபாலோவர்ஸ் இந்த கூட்டம் எல்லாமே மாயம். ஒரு செகண்ட் இறைவன் நினச்சாலும் தூக்கி மாற்றிடுவார் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நான் அது எனக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த எண்ணம் இல்லைங்க. இந்த நாலு எல்லா புகழ்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த ஒரு மாத இடைவெளி கூடங்க சார், நம்ம புகழுக்காக இதை பண்ணலன்னு காட்டுறதுக்காக கூட இருக்கலாம்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். நம்ம புகழ் கிடைக்கிறதுங்க முருகரை பற்றி பேசுகிறோன்னு சொல்லி சார் நான் தான் சொல்கிறேன், எல்லாருமே நம்மளை வாழ்த்துவான்னு நினைக்கவே கூடாது. 100 பேர் வாழ்த்துவாங்க, 1000 பேர் திட்டுவாங்க, 2000 பேர் சபிப்பாங்க, ஒரு 3000 முருகனை கூப்பிட்டு எதுவுமே கிடைக்காதவன் திட்டிகிட்டு இருப்பான். இவன் பாரு முருகனை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கான், முருகன் பேர் வச்சு ஏமாற்றிட்டு இருக்கான், முருகன் ஒருத்தன் இல்லவே இல்லை, முருகன் இருந்தானே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல, ஏன் பண்ணல அப்படின்னு திட்டவங்களாம் இருக்காங்க என்ன இப்பயும். அந்த மாதிரி ஆட்களை தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட்கள் தான் நான் சொல்கிற விஷயம் போய் சேரணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது சார் இந்த வியாபாரன்றது வந்து இதுவும் ஒரு
பர்த் கண்டினியூட்டி தாங்க சார். அவங்களுக்கு அந்த மாதிரி சிலையை விற்று பணம் விற்று சம்பாதிக்கணும் இருக்கு. அது மூலயமா நீங்கள் பணம் வரப்போ கர்மவினையும் சேர்ந்து வரும் சார். ஆனால் அது யாருமே தப்புன்னு சொல்ல சரின்னு சொல்லங்க சார். எல்லாமே மக்கள் பார்க்குறாங்க சார். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க சார். ஸோ அதனால் எல்லாமே அவரவர் கருத்து தான். அதில் நான் எதுவுமே போய் சொல்லலைங்க சார். எனக்கு என்னென்னா இந்த தூண்டு போன முருக பக்தர்கள்ட்ட நிகழ்ச்சி சம்மந்தமாக என்கிட்ட பேசினாங்க. நான் வந்து ஒரு விஷயம் ஒன்று கேட்க சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நான் நன்கொடை கேட்டு வீடியோலாம் போட மாட்டேன். நிகழ்ச்சிக்கு என்ன செலவாகுதுன்னு சொல்லுங்க, அந்த காசை நானே கொடுத்துட்றேன். ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாமே கஷ்டப்படுற முருக பக்தர்கள் தான். அவங்க ஏதோ ஒரு வகையில் மனவேதனையில் வரவங்கிட்ட போய் நீங்கள் போய் இதுக்கு நன்கொடை கொடுங்க, இதெல்லாம் கொடுங்கன்னு நான் கேட்டால் தப்பாயிடுங்க. தெய்வ குழந்தைங்களை கேட்கறது கூட நான் என்ன சொல்லுவேன்னா, முருகட்ட உத்தரவு கேட்டு வாங்குறதா சொல்லுவேன். இப்போ கூட எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நான் கேட்டதுக்கு இல்லை சார், நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா அதில் மிகப்பெரிய கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க சார். சார் உண்மையிலே மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த பாம்பன் சாமிகளுக்கு கொடுத்த குழந்தைலாம் நான் அப்போ கூட உங்களை நினைக்கிறேன், சாய் செந்தில் சார் இப்போ டச்சில் இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாமே போயிட்டில்ல. ஏன்னா அது நீங்கள் உணரக்கூடிய தன்மை வேறு. ஸோ இந்த வியாபாரம் வந்து செய்கிறாங்கன்றது எல்லாமே அவங்களுக்கு அப்படி தான் வருமானம் வந்து சாப்பிடணும்னு விதி இருந்தால் யாரும் மாற்ற முடியாதுங்க சார். எல்லாருக்கும் ஒரு துன்பம் இருக்குங்க சார். நல்லா கேளுங்க, நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சிடாதீங்க. முருக சக்தியை நான் வெளில கடத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எனக்கு வேறு விதமான துன்பம் வரும். எல்லாத்தையும் தடைப்பட்டு போகிற அளவுக்கு ஆதிசங்கரருக்கே வைத்த வழி வந்து சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். இந்த புஜங்கம்ன்ற வார்த்தைக்குள்ள ஒரு ஹிஸ்ட்ரி கண்டுபிடிச்சார் சார். அது பாருங்கள், அது அங்கெல்லாம் ஞானக்கண்ணன்னு சொல்லி முருகர் வந்து நம்மளுக்கு காட்டினார். அது ஒரு தனி டாபிக். நான் ஒன்று சொன்னாலும் அதில் மூழ்கி போயிடுங்க சார். இந்த ஆதிசங்கர் எல்லாருக்குமே சோதனை வந்துருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நல்லா கேட்டுங்க சார். முருகன் பேரை சொல்லி ஒருத்தன் வாழ்ந்தான்னு இருக்கட்டும், வீழ்ந்தான்னு இருக்கக்கூடாது. வாழ்கிறாங்களா சந்தோஷமாக இருக்கட்டும் சார். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க, அது மட்டும் எனக்கு தெரியுங்க சார். நிச்சயமாக நீங்கள் கமர்ஷியல் வந்து அது வேறு வழி கிடையாதுங்க சார். அவங்க ஏதோ ஒரு விதத்தில் முருகன்னாலும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறது. ஆனால் நான் பண்ண மாட்டேன். நான் வந்து அதில் சார் எனக்கு இறைவன் நான் தான் சொல்லலைங்க சார். நீங்கள் என் யுவராஜ் வந்து சீரியஸாக இருக்க உதவியில் நான் அவட்ட என்ன சொன்னேன்னா, பெங்களூர்லேருந்து ஏர் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாலும் நம்மளை வசதிக்கு பயப்படாதீங்க. ரொம்ப ஹை ஃபீவர் ஆகிடுச்சு. 103 டிகிரி ஜுரம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரிப்ஸ் ஏற்றினா தான் அவர் இதாக இருக்குன்றார். நான் எனக்கு ஃபீவர் பயனா வைரல் ஃபீவரா இல்லை வேணா வைரஸ் ஃபீவரோ அது மாதிரி இருக்குமான்ட்டு நம்மளுக்கு இறைவன் வசதி கொடுத்துருக்காருங்க சார். 4 பேருக்கு இல்லை சார், 400 பேருக்கு செய்கிற அளவுக்கு இறைவன் நம்மளுக்கு வசதி கொடுக்கார் தர்ம மண்டலம். அப்படி இருக்கும்போது இதை வச்சு நம்ம பண்ணக்கூடாதுங்க சார். அதனால தான் நான் வந்து நான் இன்னொன்று நான் திரும்ப உணர விஷயம் சார், என்னை பார்க்க வரவங்க ஏதோ ஒரு வேதனையில் தான் பார்க்க வராங்க சார், வருத்தத்தில் தான் பார்க்க வராங்க. அவங்களுக்கு எந்த விதத்துலையும் இந்த ஒரு கமர்ஷியலாகவோ எதுவும் இதில் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். நிச்சயமாக சார். அது கண்டிப்பாக இது லைஃப்பில் நடக்காது சார். நான் தான் சொல்ல 30ஆம் தேதிக்கு அப்புறம் 2 விஷயம் ஆப்ஷன் வச்சுருங்க சார். முருகன் என்ன உத்தரவு கொடுக்குறாரு அதை பொறுத்து என் வாழ்க்கை இருக்குங்க சார். நிச்சயமாக சார். அதில் வந்து என்னென்னா சார், இந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும் அதனால தான் நான் வந்து இந்த தெய்வ குழந்தைகள் பண்ணுறது கூட நிறைய பேர்ட்ட சொல்லிட்டேன், முருகட்ட உத்தரவு கேட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டேன். இல்லை சார், இப்போ கூட எனக்கு மெயில் மெசேஜஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஐயாட்ட கேளுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டப்ப இல்லை சார் பார்த்துக்குவோம், அது பெரிய கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொன்னீங்க. உண்மை, கர்மா பெரிய ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் நீங்கள் மற்ற கோயிலுக்கு செய்கிறது இறைவனுக்கு செய்கிறப்போ இறைவனை நீங்கள் உணரலாம். ஆனால் இந்த தெய்வ குழந்தைகள் செய்யப்போ முருகனை பார்க்கலாம். அவங்க கர்மா வாங்கிறதுக்காகவே இருக்கிறவங்க. அது மிகப்பெரிய தெய்வ சக்தி உள்ளவங்க, அவங்க இயற்கை சக்தி உள்ளவங்க. அப்படி இருக்கும்போது சார் பாம்பன் சுவாமி கோயிலில் அந்த குழந்தை கொடுக்கும்போது கிஷோர் கொடுக்கும்போது நான் உங்களை நினச்சேன், இந்த நேரம் நம்ம சாய் செந்தில் சார்கிட்ட கனெக்ட் பேசியிருந்தா ஏன்னா நீங்கள் மற்ற எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் உணர்வீங்க இது இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இது வந்து எல்லா விதத்துலையும் வந்து முருகர் போவாருங்க சார். இன்னும் சார் வைகாசி விசாகத்துக்கு அப்புறம் சார் முருக சக்தி இன்னும் பெருசாக செயல்படுங்க சார். திருக்குறள் எப்படி நீங்கள் உலகம் ஃபுல்லாக திருக்குறள் இல்லாத இடம் இல்லையோ, உலக பொதுமுறை மாதிரி உலக பொதுமுறை மாதிரி திருப்புகளை அரசே விழா எடுத்து கொண்டாடுங்க சார். மருத்துவமனையில் திருப்புகள் சொல்லுவாங்க சார், இந்த திருப்புகளை பண்ணால் உன்னோட வலி வேதனை குறையும், அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயமா செயல்படுங்க சார். இதுக்கு முன்னாடி திருப்புகள் பாடி பலன் பெற்றவங்க எவ்வளோ பேர் ஆதாரமாக சாட்சியாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்கார், ஒரு பேர் எனக்கு நல்லா தெரியல, பக்கத்தரையில் திருப்புகள் பாட்டுச்சு தேவாரம் திருவாசகம் பண்ணாங்கன்ட்டு. இந்த உலகம் ஃபுல்லாக முருகர் சக்தி இயங்குதுங்க சார். உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருந்திருக்கு சார். உலகம் ஃபுல்லாக முருகரை கொண்டாடி இருக்காங்க சார். ஆனால் முருகர் நம்மளுக்கு மட்டும்தான் சார் சொந்தம். நிச்சயமாக தமிழர்களுக்கு மட்டும்தான் சொல்லும் போது எனக்கு கலங்க சார். முருகர் நம்மளுக்கு மட்டும்தான் சோல்மேட் சார். எவனுக்குமே இல்லாத இடத்த முருகர் தமிழில் கொடுத்துருக்காருங்க சார். அதில் 2 விஷயத்தை மட்டும் சொல்லி நான் இறுதியாக பதிவு பண்ணிடுறேங்க சார். இதை நான் வந்து ஜூன் 1ஆம் தேதி நான் தனியாக பேசல சொல்லுங்க சார். தமிழர்களுக்கு முன்னாடி 2 குலம் ஒருத்தருக்கு சார். ஒன்று கடம்பன் குலம், ஒன்று வேட்டுவன் குலம் சார். இந்த 2மே முருகர் ரத்தம் சார். அந்த ரத்தத்தில் வந்தாங்க தான் சார் நம்ம. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். இது வந்து பெரிய இது பயங்கரமான உணர்வு. அதிலிருந்து வந்தாங்கன்னா நம்மளுக்கு மட்டும்தான் முருகர் சோல், நிச்சயம் ஆன்மாவோட தொடர்பு உள்ளவர். நிச்சயமாக சார். நீண்ட நாள் கழிச்சு ஒரு காணொலி பண்ணியிருக்கோம் சார். நெஞ்சுக்கு நிறைவாக இருக்குது அந்த காணொலி. நீங்கள் அடுத்து முருகர் பயணத்துக்கு போகிறீங்க, முருகரை தேடி பயணத்துக்கு போகிறீங்க. அந்த பயணம் வெற்றி பெற நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க சார். எல்லா புகழும் முருகனுக்கே. ஏன்னா உங்கள் கூட வர்றப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டே வர்றோம். ஏன்னா அந்த பயணத்தில் வந்தப்போ கூட தைரியமாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து போனீங்களே, வேறு யாரும் ரிஸ்க் எடுத்து போயிருப்பாங்களா? போயிருக்கவே மாட்டாங்க. ஆனால் சொல்லியிருப்பாங்களே தவிர ரிஸ்க் எடுத்து போயிருக்க மாட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நானும் கலெக்டர் பார்த்துறது எங்களுக்கு தெரியும்.
ஸோ முருகர் வர வச்சாரு போனோம் சார். அதான் இந்த மாதிரி ரிஸ்க்குகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு சொல்லணும் சார். நெஞ்சாத நன்றிகள் சார். அடுத்த இமயமலை பயணமும் பெரிய அதிசயமா இருக்கும். அதையும் நம்ம சேனலில் பகிர்ந்துக்குங்க சார். கண்டிப்பா நிச்சயமாக சார். நெஞ்சாத நன்றிகள் சார். சுகமே சொல்லுங்கள் சார். எல்லா புகழும் முருகனுக்கே.